பால் கொள்முதல் விலையை ரூபாய் 7 வரை உயர்த்துக என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். பால் கொள்முதல் விலை ரூபாய் 3 வரை உயர்த்தி சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் அறிவித்திருக்கிறார். பால் கொள்முதல் விலை ரூபாய் 3 உயர்த்தியது போதாது என்றும் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை ஒன்றை வைத்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆவி நிறுவனம் மூலம் கொள்முதல் செய்யப்படும் பாலின் விலை லிட்டருக்கு ரூபாய் 3 உயர்த்தியது போதாது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். பால் கொள்முதல் விலை உயர்த்தியது போதாது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். என்ன தெரிவித்திருக்கிறார்? அதில் முழு விவரங்கள். சலோமி, வணக்கம். பால் கொள்முதல் விலை ரூபாய் 3 உயர்த்துவது போதுமானதல்ல, லிட்டருக்கு குறைந்தது 7 ரூபாயாவது உயர்த்த வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டில் ஆவின் நிறுவனம் மூலம் கொள்முதல் செய்யப்படக்கூடிய பாலின் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. பாலுக்கு இதுவரை வழங்கப்பட்டு வந்த கொள்முதல் விலை 35 ரூபாயிலிருந்து 36ஆகவும், ஊக்கத்தொகை 3லிருந்து 5ஆகவும் உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார். பால் கொள்முதல் விலை உயர்வு வரவேற்கத்தக்கது என்றாலும் இது போதுமானதாக இல்லை என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் பால் கொள்முதல் விலை கடந்த 4 ஆண்டுகளாக உயர்த்தப்படாததாலும் தனியார் நிறுவனங்களில் ஆவின் கொள்முதல் விலையை விட லிட்டருக்கு 12 ரூபாய் வரை கூடுதலாக வழங்குவதாலும் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு குறைந்து 10 ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தி வந்தது. அந்த அளவிற்கு உயர்த்த முடியாவிட்டாலும் குறைந்தது லிட்டருக்கு 7 ரூபாய் அளவிற்காவது உயர்த்த அரசு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் முன்வைத்திருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.